வருஷம் கூட்டிங்க. ஒரு புலவர் அங்கே வந்தாரா. வந்தவர் அந்த மிதிலைப்பட்டிக்கு போகணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ எல்லாம் வேறு இது இல்லை, ஒரு ஒத்தமாத்த வண்டி நிற்கிது. அந்த வண்டிக்காரர் சொன்னார், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் எனக்கு ஒரு பணம் கொடுக்கணும். ஒரு பணம்னா எவ்வளோ தெரியுங்களா? 192 பைசா. அந்த காலத்தில் 16 அணா 192 பைசா ஒரு பணம் எனக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கே போய் சேர காலையில் ஆயிரும். காலை சாப்பாடு போடணும், மாட்டுக்கு வைக்கணும், இவ்வளோ தரணும். புலவர் சொன்னார், இது எது என்கிட்ட இல்லை, ஆனால் நான் போகிறேன்ல வள்ளல், அவர் கட்டாயமாக எனக்கு கொடுப்பாரு, எல்லாம் உனக்கு வாங்கி தர்றேன், ஏறிக்குங்க. சரி, வண்டி போகுது. நிலா வெளிச்சத்தில் ஒத்த மாட்டு வண்டி போகுது. புலவர் ஏறி உட்கார்ந்துருக்காரு. இந்த வண்டிக்காரர் கேட்டார், உங்களை பார்த்தா இந்த பக்கத்து ஆள் மாதிரி இல்லையே, நீங்கள் யார்? அப்போ அவர் சொன்னார் தன்னுடைய கதையை. நான் இந்த பகுதியில், நான் சோழ நாட்டை சேர்ந்தவன். எங்களுடைய முன்னோர்களை வெங்கலப்பநாயக்கர் என்ற ஒரு பெரிய ஜமீன்தார் பாதுகாத்து வந்தார். அந்த காலத்தில் தமிழ் புலவர்களை அரசர்கள் மாதிரி அவர்கள் பாதுகாத்தார்கள். அவங்களுடைய அந்த வம்சம் இல்லாமல் போச்சு. எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, ஊராக அலையிடும். என்ன செய்யறது? இவரை கத்தி கேள்விப்பட்டேன், இந்த பணக்காரரை பற்றி. இவர் என்னை வர சொல்லியிருந்தார், நான் இவரை பார்க்க போகிறேன், இதுதான் என் கதை சொல்லிட்டு அசதியில் புலவர் படுத்தாருங்க. வண்டி போய் நிற்கிது. விடிய காலம் ஆயிடுச்சு. வந்தாச்சா? வந்தாச்சு, கொஞ்சம் இரு, நான் போய் பணம் வாங்கிட்டு வரேன். உள்ளே ஓடினார். அவர் வாங்கன்னு கூப்பிட்டாரு அந்த பணக்காரர். ஒன்றும் இல்லையா, வண்டிக்காரருக்கு ஒரு பணமும் அவர் காலை சாப்பாடும் போட்டு அந்த மாட்டுக்கு புல் வைக்கணும், செஞ்சுருவோம். கணக்கு பிள்ளை கூப்பிட்டாரு, இந்தா போ, ஒரு பணம் கொடுத்துட்டு வா. போன கணக்கு பிள்ளை திரும்பி வந்தாருங்க. என்ன, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறார். இந்த புலவருக்கு பயமாகி போச்சு. மீட்டருக்கு மேலே கேட்குறான் போல் இருக்கு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, போட்டுக்குடியா மீட்டருக்கு மேலே. இவர் போய், யா ஒரு பணம் தானே பேசினேன், அதை வாங்கிக்கிற வேண்டியதானே. அதுக்கு அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், இரவெல்லாம் நீங்கள் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அந்த கதையில் வந்த உங்களை ஆதரித்த வெங்கலப்பநாயக்கரின் கடைசி வாரிசு நான் தான். கொடுத்தவர்களிடமிருந்து பெறுகின்ற குணம் எங்களுக்கு ஒருபோதும் கிடையாது. நான் பசியோடு செல்கிறேன், வருகிறேன், கிளம்புறாருங்க. பரம்பரை குணம் தலைப்பு பாருங்க, பரம்பரை குணம். இதை நீங்கள் புத்தகத்தில் படிக்கிறாங்க. சொல்கிறத கேட்குறப்ப என்ன சந்தோஷமாக இருக்குது. இது வேணும், இதுக்கு தான் இலக்கியம். இந்த இலக்கியத்தை படிக்கிறதுக்கு